ஸ்பார்க்கிங் திரைப்படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் நடிகர் ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரத்திடம் தெரிவித்த கருத்துக்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ஹீரோ சார். சார் வணக்கம் சார். சார் வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா ஹரி சார் 3 விருது வாங்கியிருக்கு. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெருமை தமிழ் சினிமாக்கு. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விருது என்ன விருது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் 1க்கு 3 கிடைச்சிருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமா இருக்கு. ஓகே. முக்கியமா ஸ்கிரீன் பிளேக்கு கிடைச்சிருக்கு, MS பாஸ்கர் சார் கிடைச்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்துக்கும் ரீஜனல் கேட்டகரியில கிடைச்சிருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் பிரதருக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளர் விருது கிடைச்சிருக்கு. ஆமா. தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சந்தோஷமான தருணமா நான் பாக்குறேன். அண்ட் கண்டிப்பா என்னுடைய டீமுக்கு நான் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பிரஸ் மற்றும் மீடியா, அப்புறம் தமிழ் மக்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள், ஸோ அவங்க எல்லாரும் கொடுத்த வரவேற்புனாலதான் இந்த படம் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆமா கண்டிப்பா தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தைரியமா இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இத தயாரிச்சிருக்கிற சினீஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும், முக்கியமா இந்த படத்தோட இயக்குனர் ராம் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சார் வணக்கம். தேசிய விருது மிகப்பெரிய அங்கீகாரம், இத்தனை ஆண்டுகள் கிடைத்த உழைப்பு கிடைத்த வெற்றி, அதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர் சினீஷ் அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓகே. இந்த பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படத்தை தெரிவு செய்த அந்த நீதிபதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழ் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விருது யாரையா சமர்ப்பிக்கும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய நெடிய பயணம், தஞ்சாவூர்ல இருந்து டப்பிங்கா இருந்து சீரியல்ல இருந்து நடித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம், யாரையா நன்றியோடு நினைச்சு பாக்கீங்களா? சமர்ப்பிக்கணும்னாக்க நான் வந்து எங்க சிவாஜி அப்பா அவனுடைய கால்கள்ல கொண்டு போய் வைக்கணுங்கிறது தான் சார். நடிகர் திலகத்துக்கு. ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா அவர் என்னை பெறாத தந்தை. எனக்கு வந்து எனக்குன்னு மட்டும் இல்லை, பல நடிகர்களுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். அதனால வந்து அவங்களுடைய பாதங்கள்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது தான் சார் என்னுடைய ஒரு. அப்புறம் கடைசியா இந்த படம் வந்து இன்னும் 2 தேசிய விருது வாங்கியிருக்கு. ஒரே நேரத்துல முக்கணி மாதிரி 3 தேசிய விருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிறந்த படம், சிறந்த ஸ்கிரீன் பிளேயும் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை விட இது மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஓகே, நன்றி. நிறைய விருதுகள் வாங்கணும்னு நியூஸ் 7 தமிழ் சார்பா பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி சார்.